இன்னைக்கு ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி மூவி எப்படி இருக்குது, அதோட ரேட்டிங் எவ்வளவு வரும், இதோட பட்ஜெட் எவ்வளோ போகும், இந்த கதை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஜித் பிடிக்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்திருக்கு, குட் பேட் அக்லி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுவும் எப்படி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்துருக்கதா மோஸ்ட்டாக பேசப்பட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான கேரக்டர்லாம் வரதுனால அஜித் நடித்த படங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தீனா, வாலி இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் பண்ணி ஸோ இது ஒரு மோஸ்ட்டான வைப் மூவியாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. ஸோ கூஸ் பம்ப்ஸாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷனை வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவியில் வர ஒரு கேரக்டருக்கும் ஒரு ரோலை கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாஸ் மூவியை தான் எடுத்து வச்சுக்கிருக்காரு ஃபேன் பாயான ஆதிக் ரவிச்சந்திரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி பார்த்தா செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் இங்கே 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இதுவே ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ 3:30 பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்பவும் ஃபேமஸாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா வசூல் அல்லுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இந்த ஒரு படத்துக்கு வசூல் எவ்வளோ டார்கெட்டை ரீச் பண்ணும், ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக எத்தனை கோடியை வசூல் அடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தா அவங்களுடைய குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் நம்மளுடைய அஜித் சார். அவங்க மகனுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவே இங்கே மெயின் கதையாக பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்காக எதெல்லாம் விட்டாரோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால தான் இந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போலாம் ரீசெண்டாக எடுக்கிற நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்கை ரீமேக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வைப்பை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மூவி சாங்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து ஓல்டு சாங்ஸை கொண்டு வந்து ஒரு வேறு லெவலான வைப்பை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் வேறு லெவல் ஒரு ஃபேன் பாய்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஃபேன் பாய் எமோஷனை எடுத்து இந்த ஒரு படத்தை பார்த்தா எடுத்து வச்சுருக்காங்க. வேறு லெவல் அஜித் சார் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீனா படத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய உடம்பை வெயிட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குறைச்சி இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் என்னென்ன டைலாக்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே டைலாக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விஜய் ரசிகர்னா மறக்காமல் இந்த ஒரு டைலாக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் சார் பேசுறது டைலாக் நல்லா இருக்கு, விஜய் சார் பேசுறது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மூவி குட் பேட் அக்லி இந்த ஒரு மூவி எவ்வளோ பட்ஜெட்டை ரீச் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதி பக்கத்தை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கத்தை அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம் மியூசிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம். அது என்னென்னு ஒன்று விட பார்த்துடலாம். அஜித்தோட என்ட்ரியை காட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சாங், ஒரு மகாநதி சங்கரன் இவங்களோட பின்னணி குரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அமர்கலம் இந்த ஒரு படத்தில் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அஜித் கொடுத்த பில்டப்பே வேறு லெவலுங்க. அதுவும் சிம்ரன், த்ரிஷா இவங்க 2 பேர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட என்ட்ரியை பார்த்துருப்போம், இன்னொரு பக்கத்தில் வில்லனோட என்ட்ரின்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து டபுள் ஆக்டிங். இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் அமைஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வாயிற மாதிரியும் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மாத்திர மாதிரியும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. வேறு லெவலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன காட் பிளஸ் யூ மாமே, ஓஜி சம்பவம் இந்த மாதிரி 2 பாடல்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை ஒரு வேறு லெவல் இட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ், அனிருத் ப்ரோலாம் தரமாக இருக்கும் தான் சொல்லணும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு இதுக்கு ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 4.5 கொடுப்பேன். நீங்கள் என்ன கொடுக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.